ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம விஜய் அண்ணா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி செம்மையான ஸ்பீச் கொடுத்துருக்காங்க கரூரில் அந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து செம்மையாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஒரு எரிமலை வெடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி ஸ்பீச் எல்லாமே. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரூரில் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூரில் இறந்தவங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்குறதா வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே இவங்க 2 பேரையும் வந்து சாத்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் தெரியுது, நான் இப்போ வந்து ஒரு 50-55 நாள் ஆகுது, தோண்ட அவ்வளோ ரகசியங்கள் அப்படியே வந்து பயங்கரமாக இருக்குது எல்லாமே. அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கே வந்து இவ்வளோ கோடி வந்து அடிச்சிருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து என்ன மனுஷனுங்க? எல்லாத்துக்குமே வந்து ஊழலில் வந்து ஊறி போயிருக்கு, அந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் தெரியல. ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றின கதை தான், அந்த தண்ணி வந்து போயிட்டே தான் இருக்குது, ஆனால் எங்கே போயிடுச்சுன்னு யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி இருக்குது டிஎம்கேவுடைய ஏடிஎம்கேவுடைய ஆட்சி. எல்லாமே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கரூர் நான் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரியாதா? அப்போது அவங்களுக்கு வேணும்னா இந்த நிகழ்ச்சியை வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாமே, ஏன் கேன்சல் பண்ணல? அதை விட்டுட்டு என்னை வந்து அப்படியே ராஜமாரியாதையே வந்து கூட்டின்னு போனாங்களே. அப்போவே நினச்சேன் என்னமோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், என்னை வந்து நல்லா கூட்டிகிட்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க. இவ்வளோ பேர் வந்து ஒரு மீட்டிங்க்கு வராங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் வந்து கவர்மெண்ட் தானே பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. எந்த ஏற்பாடும் பண்ணாமல் எல்லா தப்பும் வந்து என் தலையில் தூக்கி போட்டாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, டிஎம்கே வந்து கேட்குறாங்கல்ல, சிஎம் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு. நான் ஒரு 5 நிமிஷம் வந்து சட்டசபையில் பேசுனதுக்கே எல்லோரும் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க. இதுவே வந்து நான் ஃபுல் டைம் பேசிகிட்டு இருந்தால் என்னத்துக்காகும் சொல்லுங்கள்? நான் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோடய சொத்து விற்று தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன். மற்றவங்க மாதிரி அரசியலில் ஊழல் பண்ணி அந்த பணத்துலலாம் நான் வரல. என்னோடய சொத்து நான் விற்றுட்டு நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை உங்களுக்கே நான் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பணமாக ஜனமாக முக்கியம்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து ஜனந்தான் சொல்லுவேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் பாருங்கள், எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த ஊழலுமே கிடையாது, யாருமே வந்து காசே கேட்குறதில்லன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலைலாம் நடக்குது, ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் எங்களுக்கு மரியாதை கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு வயசானவங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாங்கன்னா ஏதோ அவங்க குடும்ப வீட்டுக்கு போன மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து கெத்து காமிப்பாங்க. ஸோ நம்மளை வந்து ஒரு ஹியூமனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாருமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, உட்கார வச்சு பேசுகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ஜனங்க என்கிட்ட வந்து சொன்ன ஒப்பீனியன் தான். அந்த அளவுக்கு வந்து மாறி போயிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே வந்து தோண்ட தான் வரும். இந்த தீய சத்தியும் தீஞ்சு போன சத்தியும் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காங்க, எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரும். எல்லாமே வந்து நான் மக்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து செம்மையாக இமோஷ்னலாக பேசினாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லையா, அதில் வந்து உங்களுடைய அன்பு வந்து டிவிக்கே காமிங்க. டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் பண்ணதுக்கு நீங்கள் நல்லா திருப்பி கொடுத்துட்டீங்க. ஆனால் இது இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கும் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து செம்மையாக வந்து பேசினார். நம்ம சிஎம் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் மக்களே. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.